ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வலை என்றதும் மீன் பிடிக்கும் வலைதான் நினைவுக்கு வரும். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் வலை என்பது இணையதள பயன்பாட்டில் அழைக்கப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்தில் வேர்ல்ட் வைட் வெப் WWW எனப்படும் கூகுள், யூடியூப் போன்ற இணையதளங்களில் ஒரு தலைப்பை பதிவிட்டு தேடும் போது அந்த தலைப்புக்கு தொடர்புடைய பக்கங்கள், புகைப்படம், ஆடியோ, வீடியோக்கள் ஆகியவை ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து வருவதற்கு முக்கிய காரணம் வேர்ல்ட் வைட் வெப் எனும் இணையதள வலைதான். தற்போது நவீனமயமான உலகில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். இதில் அவர்கள் இணையதளம் மூலம் தங்களுக்கு தேவையான விஷயங்களை, தகவல்களை நொடிப்பொழுதில் உடனுக்குடன் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இணையதள சேவை இல்லாமல் அவர்களால் ஒரு நாள் இருப்பது என்பது பெரும் சவாலான காரியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அனைவரையும் இணையதள பயன்பாடு கட்டி போட்டு வைத்துள்ளது. மேலும் உலகளவில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இணையதளத்திற்கு பெரும் பங்கு உள்ளது. இப்படியான இணையதள பயன்பாட்டில் உலகளாவிய வலையான WWW என்பது தேடுபொறியாக முக்கிய பங்கு வகிக்கிறது. 1989 ஆண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் கணினி பொறியாளர் டிம் பெர்னிஸ்லி என்பவரின் தலைமையிலான குழுவால் உலகளாவிய வலை உருவாக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த உலகளாவிய வலை ஆரம்பத்திலே மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று தற்போது ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட அனைத்து தகவல் தளங்களிலும் இணையதள பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த தகவல் தொழில்நுட்ப உலகளாவிய வலை பற்றி தெரிந்து கொள்ளவும் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி உலகளாவிய வலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்பத்திற்கு அச்சாணியாக இருக்கும் வலைதளங்களை போற்றுவோம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் RJ தன்யஸ்ரீ. இன்னைக்கு நம்மளோட அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில இணையதள பயன்பாடை பத்தி பார்க்க போறோம். இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல இப்ப ரொம்பவே இன்வால்வ் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலுமே இணையதளம் இல்லைன்னா நம்மளால ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. அந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்வுல இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இப்ப இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர கல்வியில இருந்து நம்ம பெரியவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் இணையதளம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இணையதள பயன்பாடை பற்றி 2 நண்பர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடலை ஒலி வடிவுல ஒளிபரப்பாக போது நம்ம இப்ப அதை கேட்கலாம். வாதன்யா, என்ன தமிழ், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்படி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா, அதை எடுக்கிறேன். சரி தமிழ், உங்க அம்மா தான் நீ தனியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். சரி உட்காரு, ஏதாவது சாப்பிடுறியா நீ? அதெல்லாம் வேண்டாம் தமிழ், நீ ரெஸ்ட் எடு, அதுவே போதும். ஆமா தன்யா, உன் முகம் ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு? என்ன பிரச்சனை? அதுவா, டேட்டா பேக் முடிஞ்சிருச்சு. சரி, அதனால என்ன? என் டிவிய பாரு. ஆனா எனக்கு வெப் சீரிஸ்ல பாக்கணும். சரி, என் போன் எடுத்து நீ பாரு. சரி கொடு, பாத்துட்டு தரேன். என்ன வேணா பாருப்பா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது.
ஒரு நாளைக்கு 2 GB வேஸ்டா தான் போகுது, ஒன்னும் பிரயோஜனத்துக்கு கிடையாது. பாரா, எனக்கு 2 GB என்ன, ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 GB போட்டாலுமே பத்த மாட்டேங்குது. நீ பெரிய ஆளுதான் போ, எனக்கெல்லாம் இருக்கிற வேலை பாக்கறதுக்கு செய்யறதுக்கே நேரம் பத்தல. ஏய், என்ன உன்னோட மொபைல்ல வெப் சீரிஸ் பாக்குறதுக்கான ஆப்ஷனே இல்ல? அதான் யூடியூப் இருக்குல்லப்பா. ஐய பலசானி, என்ன கிண்டல்லாம் பண்ற? எனக்கு பெருசா போன் யூஸ் பண்ண தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. சரி சரி, ஒண்ணுல விடு, நான் யூடியூப்லயே பல வெப் சீரிஸ் பாத்துக்கிறேன். ஆமா, என்ன இதுல வேற வேற லாங்குவேஜ்லாம் காட்டுது, உனக்கு என்ன புரியுது? அட, ரீசெண்டா நான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துட்டு இருக்கேன். ஓ, அதுக்குள்ள எல்லாமே நீ கத்துக்கிட்டியோ? இப்ப அவங்க பேசின எல்லாமே உனக்கு புரிஞ்சிருச்சா? முழுசா கத்துக்கலாம்லாம் இல்ல, பட் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சா கீழே சப்டைட்டில் போடுவாங்கல்ல, அத பார்த்து புரிஞ்சுக்கலாம். சப்டைட்டிலா? என்னோட போன்ல எல்லாம் காட்ட மாட்டேங்குதே. இதுல சிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு, அத கிளிக் பண்ணினா வீடியோ கீழே சப்டைட்டில் காட்டும், அத பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஈஸி தான்ப்பா. அப்படியா? சரி, எப்படி இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்ட? எங்க இருந்து கத்துக்கிட்ட? இன்டர்நெட் தான் தமிழ். நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உனக்கு எந்த லாங்குவேஜ் அல்லது உன்னோட டார்கெட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுல பேசிக் லெவல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம், அதாவது டாப் டு பாட்டம். ஹே, அப்ப கண்டிப்பா இங்கிலீஷ் பேச கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அப்கோர்ஸ், எங்க இருந்தாலும் நமக்கு தேவைப்படுறத கத்துக்கலாம் தமிழ். இதுவும் நல்லா இருக்கே. தமிழ் பேசி பேசி தாகமா இருக்கு தமிழ், ஜூஸ் ஆர்டர் போட. சரி வா, கடைக்கு போலாம். இங்க இருந்துட்டு ஆர்டர் வேற போடணுமாமா. எங்க கடைக்கு போலாம்? இங்க இருந்துட்டே போன்ல ஆர்டர் போடுப்பா. என்னது, ஒரு ஜூஸ் போய் போன்ல ஆர்டர் போடுறதா? ஆமா தமிழ், எனக்கு நடக்கிறக்கே சங்கட்டமா இருக்கு. அதான் நம்ம ஆர்டர் போட்டு நம்ம வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து தந்துடுறாங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. இங்க இருந்து 2 ஊக்கு தள்ளி இருக்கிற ஜூஸ் கடைக்கு நடந்து போனா 10 நிமிஷம் தான் ஆக போகுது. அதுக்கு நான் ஆர்டர் வேற போடணுமா? நான் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்க டெலிவரி மேனுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணி 15 ரூபா ஜூஸ 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டா டாக்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. டிராவலிங் சார்ஜ்னு ஒரு 50 ரூபா வேற போடுவானுங்க. அந்த வெறும் 15 ரூபா ஜூஸ நான் 75 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணுமா? இப்போ டைம் சேவ் ஆகுதுல தமிழ். இந்த டெக்கெல்லாம் நம்மள சோம்பேறி ஆக்குறது மட்டும் இல்லாம ஏழையும் ஆக்கி விட்டுரும் போல. எதுக்கு நீ இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? ஆனா நீ சொல்றதும் உண்மைதான். ஆமாப்பா, நீ வேணா யோசிச்சு பாரு. வெறும் 15 ரூபா ஜூஸ 60 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்றோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் தானே. ஆனா அவங்க பாரு எவ்வளவு ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறாங்கன்னு. எல்லாம் நம்மளோட சோம்பேறித்தனத்தினாலதான். உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, நான் ட்ரெஸ், ஃபுட்ஸ், கிராசரிஸ் இப்படி எல்லாமே ஆன்லைன்ல தான் தமிழ் ஆர்டர் போடுறேன். நீ என்னைக்காவது கவனிச்சிருக்கியா தன்யா? நீ ரெகுலரா ஒரு அப்ளிகேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணுவல, அந்த அப்ளிகேஷனை விட்டுட்டு என்னைக்காச்சும் புதுசா ஒரு அப்ளிகேஷன்ல போய் உனக்கு தேவையான பொருளை சர்ச் பண்ற அப்படின்னு வச்சுக்கோவ, உடனே நீ ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற அப்ளிகேஷன்ல வந்து காட்டும். நீ ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற அப்ளிகேஷன்ல நீ என்ன அந்த வெப்சைட்ல தேடினியோ அது இத காட்டும். பாத்திருக்கியா? ஆமா தமிழ், நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ற காரணத்தினால்தான். நீ இன்டர்நெட் யூஸ் பண்ற அப்படின்னா யூ ஆர் அண்டர் சம்ஒன் விஷன் அர்த்தம். என்ன தமிழ், நீ சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. இப்ப வேற ஏதோ ஏஐன்னு ஏதோ வந்திருக்காமே. ஆமா தன்யா, நானும் கேள்விப்பட்டேன். அது இதை விட மோசமானதான் தமிழ். ஆமா தன்யா, நானும் கேள்விப்பட்டேன். உனக்கு இந்த இன்சிடென்ட் தெரியுமா? எது? சைனால திடீர்னு ஒருத்தட்ட கால் பண்ணி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பேசி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போய் சொல்லி லட்சக்கணக்கில் அமௌண்ட் வாங்கி ஏமாத்திருக்காங்க தமிழ். அது எப்படி ஏமாத்தினாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இத கேளு. அவரும் கேஷ் அனுப்பிச்சிட்டாராமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி மெடிக்கல் இஷ்யூன்னு சொன்னியே, இப்ப எப்படிடா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது மெடிக்கல் இஷ்யூவா, யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவரு, இப்பதானே சொன்ன மெடிக்கல் இஷ்யூ ஆகிருச்சு எமர்ஜென்சின்னு, நான் இப்ப கூட அமௌண்ட் அனுப்பிச்சனே, அத கேக்கதான் கால் பண்ணேன்னு சொல்லிருக்காரு. அச்சோ, நான் எங்க கால் பண்ணேன்னு கேட்ட ஷாக்காக இது சைனால ஒரு பெரிய ப்ராப்ளமாவே நடந்துட்டு இருந்தது. பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. என்ன தெரியுமா? இந்த பசங்க பொண்ணுங்க மாதிரி பொண்ணுங்களோட ஃபேஸ வச்சு மாஸ்க் பண்ணி அத வச்சுட்டு நிறைய பண்றானுங்க. இந்த பயந்து போற பொண்ணுங்க எல்லாம் ஒன்னும் சூசைட் பண்றது இல்ல வெக்ஸ் ஆகி டிப்ரெஷனுக்குள்ள போறது, இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு தன்யா. அப்படியா? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு தமிழ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பொண்ணு வந்து போட்டோவோ இல்ல வீடியோவோ வந்துட்டு சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னா சில தப்பான நபர்கள் வந்துட்டு
அந்த போட்டோஸை எடுத்து அந்த பொண்ணை வச்சு அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணி பிளாக்மெயில் பண்றது, இல்ல அப்படின்னா காசு கொடுக்க சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. சில பொண்ணுங்கலாம் அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு அவனுங்க சொல்றதையும் பண்றாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் பயந்த சில பொண்ணுங்க வந்துட்டு ஒண்ணு இறந்து போயிடுறாங்க, இல்ல அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள போய் அவங்க லைஃபையே தொலைச்சுக்கிறாங்க. ஐயோ, நினைக்கவே கொடூரமா இருக்குல்ல. பாதிக்கப்படுற பொண்ணோட சேர்ந்து அவளோட ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுதுல்ல. காமனா பொண்ணுங்கன்னு மட்டும் இல்ல, இது பொண்ணுங்க பசங்க எல்லாத்துக்குமே வந்து நடக்குதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. www.cybercrime.government.in அப்படின்ற வெப்சைட் குள்ள போய் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பதிவு பண்ணலாம். ஆமா நேர்களே, பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க இல்லனா உங்களை தப்பான வழியில இழுத்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயந்துட்டு ஒதுங்கிடாதீங்க. ஒதுங்குறது மட்டும் இல்லாம நீங்களும் அதுல மாட்டிக்காதீங்க. நீங்க அப்படி பண்ணும்போது நீங்க பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே பாதிப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நல்லா சொன்ன தன்யா. இந்த இன்டர்நெட் நினைச்சாலே பயமா இருக்கு, இதுல எவ்வளவு ஆபத்து இருக்கோன்னு அப்படின்னு மொத்தமா சொல்லிட முடியாது தமிழ். நம்ம டெக்னாலஜியை எந்த விதத்துல யூஸ் பண்றோமோ அந்த விதத்துல யூஸ் பண்ணா நம்மளுக்கு அதுக்கான பலன் அது தரும். நல்ல விதத்துல யூஸ் பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவாவும், தப்பான விதத்துல யூஸ் பண்ணா நெகட்டிவாவும் இருக்கும். என்ன தமிழ், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, சீரியஸா இருப்பேன்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்கிற. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன சங்கதி? இன்னைக்கு இந்த இன்டர்நெட் மூலமா டெக்னாலஜி எவ்வளவு பண்ணுதுன்னு நினைச்சு நாங்களே பயந்து போயிருக்கோம்டா. நீ வேற. ஆமா, உங்க 2 பேத்துக்கு இந்த இன்டர்நெட்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. இந்த இன்டர்நெட் அப்படிங்கறது அறிவியல் கண்டுபிடிப்புல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இப்போ எப்படி சொல்றது, ஒரு கிளிக்லயே நீ வந்து உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உனக்கு ஈஸியா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்ல உலகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்டர்நெட் பயன்படுத்துறதுனால இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் நம்ம தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன், இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமா செய்திகளை பகிர்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எங்க இருக்கிறவங்க கூட வேணாலும் நம்மளால ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். ஆமா, இப்போ நமக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல போய் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணிக்க முடியும். ஆமா ஆமா, உங்க 2 பேத்துக்கு தெரியும்ல எங்க அப்பா ஃபாரின்ல வேலை பாக்குறாருன்னு. ஆமா, கண்டிப்பா உங்க அப்பாவை நீ மிஸ் பண்ணவல்ல. நானும் தான்டா, ஏன்னா எங்க அப்பாவும் மிலிட்டரியில வேலை செய்யறாருல. ஆமா தன்யா, ரொம்பவே. ஆனா எங்க அப்பா கிட்ட அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் பேசிடுவேன் இந்த இன்டர்நெட் மூலியம். ஆமாப்பா, நானும் எங்க அம்மாவும் அப்படிதான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் வாரத்துல 2 வாட்டியாச்சும் எங்க அப்பாட்ட பேசிடுவோம். நீ வாரத்திலே வெறும் 2 வாட்டி உங்க அப்பாட்ட பேசுற? மிலிட்டரியில பெர்மிஷன் குடுக்கறப்ப தானே பேச முடியும். ஆனா எங்க பாட்டிக்கு இந்த வசதி கூட இருந்தது இல்ல. எங்க தாத்தா மிலிட்டரியில இருக்கும்போது வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் பேச முடியும். நல்ல வேலை, இந்த இன்டர்நெட் மூலமா எங்களுக்கு இந்த சந்தோஷமாச்சு கிடைக்குது. அது என்னமோ உண்மைதான் தன்யா. ஆமா நேயர்களே, தன்யா சொன்னதை போலவே இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நமக்கு நல்லதுதான். கெட்ட விஷயத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதனால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பமும் தான். சோ ஜாக்கிரதையா இருங்க மக்களே. இப்போ நம்ம இணையதளத்தை பற்றி 2 நண்பர்களுக்கு இடையே நடந்த உரையாடலை கேட்டோம். நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில இணையதளம் உருவான விதம், இணையதளம் நம்மளுக்கு எந்தெந்த விதத்துல பயன்படுது, அடுத்து சமூக வலைதளங்கள் மக்களுக்கு எந்தெந்த வகையில பயன்பாடா இருக்கு அப்படிங்கறத ரத்னவாணி சமுதாய வானொலி நிலை இயக்குனர் டாக்டர் ஜே மகேந்திரன் அவர்கள் பேசிய ஒளித்தொகுப்பை நம்ம இப்ப கேட்கலாம். அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படம் 1979ஆம் ஆண்டு வெளியானது. அந்த படத்தில் நாயகன் அற்புத விளக்கை தேய்க்க தேய்க்க அதிலிருந்து பூதம் வெளிக்கிளம்பும். அந்த பூதம் நாயகன் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும். இதுபோல இந்தியாவில் கல்கத்தா நகரில் முதலில் 1995ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி செல்போன் என்ற அற்புத விளக்கு பழக்கத்துக்கு வந்தது. அது தற்போது உருமாறி ஸ்மார்ட் போன் ஆனது. தேய்க்க தேய்க்க கிடைக்கும் தகவல்கள் பயனாளிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக மாறி வருகிறது. இந்தியாவில் தற்போது 952 மில்லியன் செல்போன் பழக்கத்தில் இருக்கிறது. இதன் மூலம் அதிக செல்போன்கள் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இதற்கு செல்போனும் அதனுடன் உயிராக இணைந்த இணையதள சேவையும் தான் முக்கிய காரணமாக விளங்குகிறது. அந்த இணையதள பயன்பாட்டில்
பெரும் பங்கு வகிப்பவையாக சமூக வலைதளங்கள் இருக்கின்றன. அதில் யூடியூப் என்ற சமூக வலைதளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கடந்த 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சாட் ஹெர்லி, ஸ்டவ்ஜன், ஜவ்தேக் ஹரீம் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. அமெரிக்க நாட்டில் கலிபோர்னியா மாகாணம் சான் புருனோவை தலைமையிடமாக கொண்ட யூடியூப் உலகம் முழுவதும் அணுகக்கூடிய வகையில் ஆன்லைனில் வீடியோக்களை பகிரும் சமூக வலைதளமாகும். 2006ஆம் ஆண்டு யூடியூப்பை கூகுள் நிறுவனம் வாங்கியது. யூடியூப் 2020ஆம் ஆண்டில் 19.8 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டியது. இதன் மூலம் கூகுளுக்கு அடுத்தபடியாக அதிக பார்வையாளர்களை கொண்ட இணையதளமாக யூடியூப் விளங்குகிறது. இதன் முதன்மை செயல் அதிகாரியாக நீல் மோகன் என்பவர் இருக்கிறார். கடந்த ஆண்டு கணக்கின்படி யூடியூப்பின் வர்த்தகம் 2924 கோடி அமெரிக்க டாலராக இருக்கிறது. உலகம் முழுவதும் 250 கோடிக்கும் அதிகமான மக்கள் யூடியூப் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். அதில் குறிப்பாக இந்தியாவில் 45 கோடிக்கும் அதிகமானோர் யூடியூப் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். யூடியூப் பயன்பாடு பிரிக்க முடியாத அம்சமாக மாறிவிட்டது. இதற்கு யூடியூப்பில் இல்லாத வீடியோக்களே இல்லை என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. பொழுதுபோக்கில் தொடங்கி அறிவியல், கணிதம், தொழில்நுட்பம், விளையாட்டு, சினிமா, கலை, இலக்கியம், சமையல், தொழில் உட்பட அனைத்து விதமான வீடியோக்களும் கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு செய்திகள் குறித்தும் பல்வேறு விதமான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. மேலும் ஒருவரின் திறமைகளை வெளிப்படுத்தும் திறந்தவெளி களமாக யூடியூப் மாறிவிட்டது. இதனால் சிறுவயது குழந்தைகள் முதல் பல்வேறு மட்டங்களில் இருப்பவர்களும் சேனல் தொடங்குவது அதிகரித்திருக்கிறது. அதற்கு எந்த வகையான சேனல், அதற்குரிய தலைப்பு, பதிவேற்றும் வீடியோக்கள் ஆகியவற்றை முடிவு செய்து விட்டால் யூடியூபர் ஆகிவிடலாம். யூடியூபர் சேனல் தொடங்க youtube.com சென்று வலது மூலையில் இருக்கும் உள்ளே நுழை என்பதை அழுத்தி சேனலை நீங்கள் இணைக்க விரும்பும் ஜிமெயில் அல்லது கூகுள் கணக்கை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். அதன் பிறகு கிரியேட் யுவர் சேனல் என்ற பெயரை கிளிக் செய்ய தனிப்பட்ட சேனலாக வணிக சேனலா என்பதற்கு ஏற்றாற்போல் தகவல்கள், பெயர்கள், புகைப்படம் மற்றும் உங்கள் சேனல் எதற்கானது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் கொடுத்தால் சேனல் தொடங்கிவிடலாம். யூடியூப் சேனல் தொடங்கி அதை வெற்றிகரமாக கொண்டு செல்லும் நோக்கில் பார்வையாளர்களை கவர மேற்கொள்ளும் முயற்சிகள் அதீதமானதாக இருக்கிறது. வீடியோக்களுக்கு லைக், ஷேர் கிடைக்கும் போது ஒரு புகழ் வெளிச்சம் யூடியூபர்கள் மீது விழும். அது அவர்களுக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி விடுகிறது. இது அவர்களை வாழ்க்கையில் புதிய தடத்தில் பயணிக்க தூண்டுகிறது. மேலும் தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் படும்பாடு கற்பனைக்கிட்டாத ஒன்றாக மாறிவிடுகிறது. இது போன்ற நிலை காரணமாக யூடியூப்பில் எது சரியானது என்பதை கண்டறிவதுதான் பயனாளர்களுக்கு சவால் நிறைந்ததாக மாறியிருக்கிறது. முன்பு யூடியூப் என்பது பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். ஆனால் அது தற்போது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான யூடியூப்புகளுக்கு மாத சம்பளம் வழங்கும் தொழில் நிறுவனம் போல் உருவாகிவிட்டது. ஒரு யூடியூப் சேனலை யார் வேண்டுமானாலும் எளிதாக தொடங்க முடியும். அதில் அவர்கள் பதிவிடும் தனித்துவமான வீடியோக்கள் மக்களை கவர்ந்தால் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இதற்கு தனி சிந்தனை, அதை வெளிப்படுத்தும் திறமை மட்டும் இருந்தால் போதுமானது. வேறு முதலீடு எதுவும் தேவையில்லை. ஆனால் அதிக அளவில் வருமானம் ஈட்ட முடியும். இதற்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு அதிக எண்ணிக்கை வகையிலான பார்வையாளர்கள், லட்சக்கணக்கான சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் யூடியூப்பில் பதிவிடும் வீடியோ மூலம் பணம் கிடைப்பதற்கு பணமாக்குதல் விதிகள் மற்றும் கொள்கைகளை அந்த நிறுவனம் வகுத்து இருக்கிறது. அதன்படி ஒரு யூடியூப் சேனலுக்கு குறைந்தது 1000 சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் பதிவிடும் வீடியோக்களை ஒரு ஆண்டில் 4000 மணி நேரம் பார்வையாளர்கள் பார்த்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகள் இருக்கின்றன. இதையடுத்து புதிதாக பணமாக்குதல் கொள்கை மாற்றும் விதிகள் உருவாக்கப்பட்டன. அதன்படி யூடியூப் சேனலுக்கு 500 சந்தாதாரர்கள் இருந்தாலே போதுமானது. 90 நாட்களில் 3 வீடியோக்கள் பதிவிட்டிருக்க வேண்டும். அந்த வீடியோக்களை 3000 மணி நேரம் பார்வையாளர்கள் பார்த்திருக்க வேண்டும். இந்த அளவீடு இருந்தாலே பணம் சம்பாதிக்கலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 1 மில்லியனுக்கு அதிகமான சந்தாதாரர்களை கொண்டு சுமார் 29,000 யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன. அவர்கள் யூடியூப்பின் டைனோசர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அவர்கள் இந்த நிலையை அடைய நீண்ட காலம் ஆகியிருக்கிறது. 2019 ஆண்டில் 1 மில்லியனுக்கு அதிகமான சந்தாதாரர்களை கொண்ட யூடியூப் சேனல்களின் எண்ணிக்கை 65% அதிகரித்துள்ளது என்று யூடியூப் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சூசன் வெஜ்ஜிக் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக செயலிகளை தேடி பயன்படுத்தி முன்னேறிய நிலையில் இருக்க பலரும் விரும்புகின்றனர். இந்த நேரத்தில்தான் ட்விட்டருக்கு போட்டியாக கடந்த 6ஆம் தேதி மெட்டாவின் த்ரெட்ஸ் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் 2 நாளில் 7 கோடி பேர் இணைந்தனர். அதில் 10 நாளில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 15 கோடியை தாண்டியது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கென்று தனித்தனி பார்வையாளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தங்களின் ரசனைக்கேற்ற வீடியோ, குறும்படம், செய்தி, தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. அதை பார்த்து பலவிதமான தகவல்களை பலரும் அறிந்து கொள்கின்றனர். அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து மோசடிகள் மற்றும் குற்றங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. புகழ் மற்றும் பிரபலமாகும் மயக்கம் மனித சுபாவமாக இருக்கிறது. அதை நோக்கி சராசரி மனிதர்களும் ஓடத் தொடங்கி இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் செய்யும் சில சாகசங்கள் அவர்களின் உயிருக்கே உளவித்து விடுகிறது. அதில் குறிப்பாக செல்போன் மோகம் அனைத்து தரப்பினரையும் ஆட்டி படைக்கின்றன. பிறரின் பாராட்டை பெற வீடியோ எடுக்க விரும்பி வாழ்க்கையை இழக்கும் சோகமும் அதிகரித்துவிட்டது. தற்போது பெண்களை அச்சுறுத்தும் சமூக வலைதள பதிவுகளை ஆயுதங்களாக பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை பெண்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தவறான வீடியோ, புகைப்படத்தை காட்டி விடுக்கப்படும் மிரட்டலுக்கு அஞ்சி பெண்கள் தவறான முடிவை எடுக்கக்கூடாது. எந்த ஒரு பதிவும் சமூக வலைதளங்களில் அதிகபட்சம் 2 நாட்களுக்கு மேல் உயிர்ப்புடன் இருப்பதில்லை. அதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வைரல் சம்பவம் தேவை இருக்கிறது. அதற்காக திட்டமிட்டு லட்சக்கணக்கான சமூக வலைதளவாசிகள் பணியாற்றி வருகின்றனர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதிக சம்பளம், வீட்டில் இருந்தால் வேலை, பகுதி நேர வேலை என்று வேலைவாய்ப்பு மோசடி பலியாகும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. மேலும் சமூக வலைதளங்களின் குழுக்களை உருவாக்கி விபச்சாரம், போதைப்பொருள் கடத்தல் போன்ற சமூக விரோதிகளின் உலகம் தனியாக இயங்கி வருகிறது. எனவே மாயங்கள் பல நிறைந்த சமூக வலைதளங்களில் கோரமான மறுபக்கத்தை கண்டறிய தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட வேண்டியது கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. வலைதளங்களை பயன்படுத்தும் ஆர்வம் அனைத்து தரப்பினரிடமும் இருக்கிறது. ஆனாலும் அந்த வலைதளங்களில் பின்னால் மலிந்து கிடக்கும் அவதூறு, மோசடி, தவறான கருத்துக்களை அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதை பகிர்தலும் முயற்சி செய்து பார்ப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுய விவரங்களை அனைவரும் பார்க்கும் வகையில் வைக்கக்கூடாது. நட்பு அழைப்புகளை ஏற்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் சமூக வலைதளங்களின் பொழுதுபோக்கிற்காக செய்யும் செயல்கள் வாழ்க்கையில் மறைக்கவோ மாற்றவோ முடியாத கோரங்களை நிகழ்த்திவிடும் ஆபத்தும் உள்ளது. எனவே எச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நிறைய பயன்களை பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆன்லைனில் எந்த வகையிலான மோசடிகளில் சிக்கி பணத்தை இழந்தாலும் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணில் புகார் அளிக்க முடியும். அதைப்போல OTP எண் மூலம் அல்லது வேறு வகையில் வங்கி கணக்கில் இருந்து மோசடியாக பணம் எடுக்கப்பட்டால் சம்பவங்கள் நடந்த 72 மணி நேரத்துக்குள் தேசிய சைபர் கிரைம் உதவி எண் 155260 என்ற எண்ணுக்கு தகவல் கொடுத்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும். மேலும் அந்த எண்ணில் பணம் மோசடி செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்டவரின் வங்கி கணக்கில் இருந்து மோசடி நபரின் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்ட பணத்தை எடுக்க முடியாதபடி முடக்க முடியும். இது தவிர வேறு ஏதேனும் சைபர் குற்றங்கள் நிகழ்ந்தால் போலீஸ் நிலையத்துக்கு நேரில் வராமலே www.cybercrime.go.in என்ற முகவரியில் புகார் அளிக்கலாம். அலாவுதீனின் அற்புத விளக்காக பயன்படும் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தி நிறைய பயன்களை பெற்றுக்கொள்வோம். அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.
ரத்னவாணி சமுதாய வானொலி நிலை இயக்குனர் டாக்டர் ஜே மகேந்திரன் அவர்கள் பேசிய ஒளித்தொகுப்பு உரையாடலை கேட்டோம். நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இணையதளம் உருவான விதம், இணையதளம் நம்மளுக்கு எந்தெந்த விதத்துல பயன்படுது, அடுத்து சமூக வலைதளங்கள் மக்களுக்கு எந்தெந்த வகையில பயன்பாடா இருக்கு அப்படிங்கறத கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. உங்க பிரச்சனைய இது சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. கோவை இது மக்களுக்கான சேவை. அற்புத அம்சம் தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.